ஒரு சிறிய கிராமத்தில் சின்னஞ்சிறு அணில் ஒன்று வசித்து வந்தது. அதன் பெயர் துள்ளி. மரங்களில் துள்ளி குதித்து விளையாடுவதே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அழகான ஓவியங்கள் நிறைந்த ஒரு புத்தகத்தை கண்டது. அதுவரை பூக்களைத்தான் பார்த்திருந்த துள்ளி அந்த ஓவியங்களில் மயங்கி போனது. இது எவ்வளவு அழகு, இதற்குள் என்ன இருக்கிறது என்று ஆர்வமாய் யோசித்தது. உடனே அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தனது மரத்தின் உயரமான கிளையில் ஏறி படிக்க ஆரம்பித்தது. பக்கங்கள் புரட்டும்போது வெவ்வேறு உலகங்கள் துள்ளியின் கண்முன் விரிந்தன. கடலின் அலைகள், மலைகளின் உயரம், ஓடும் ஆறுகள் எல்லாம் அவனை வியப்பில் ஆழ்த்தின. ஆனால் புத்தகத்தின் பக்கங்கள் காற்றுக்கு பறந்து போய்விட்டன. இதை பார்த்து துள்ளி வருத்தமானது. நான் செய்த அலம்பனத்தால் இந்த அழகு எல்லாம் போய்விட்டதே என்று கவலைப்பட்டது. துள்ளி தனது தவறை சரிசெய்ய நினைத்தது. கீழே இறங்கி கிழிந்த பக்கங்களை ஒவ்வொன்றாக தேடிச் சேகரித்தது. அந்த பக்கங்களை எல்லாம் எடுத்து வந்து புத்தகத்தில் அவற்றை ஒட்டிச் சேர்த்தது. இதையெல்லாம் பார்த்து மற்ற அணில்களும் உதவிக்கு வந்தன. சேர்ந்து பக்கங்களை ஒட்டி முடித்தபோது புத்தகம் மீண்டும் அழகாக காட்சியளித்தது. புத்தகத்தை மீண்டும் படித்த துள்ளி அதன் அழகு இன்னும் கூடியிருப்பதை உணர்ந்தது. தவறுகளை திருத்தி நண்பர்களின் உதவியுடன் சாதித்த மகிழ்ச்சி அதில் கலந்திருந்தது. அன்று முதல் துள்ளி தனியாக விளையாடாமல் நண்பர்களுடன் சேர்ந்து மரங்களில் விளையாடி மகிழ்ந்தது. அத்தோடு கிடைக்கும் ஒவ்வொரு புத்தகத்தையும் பத்திரமாக வைத்திருந்தது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், எல்லோரும் சேர்ந்து செயல்பட்டால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும். தவறுகள் செய்வது இயல்பு, ஆனால் அவற்றை திருத்தி நல்லவனாக இருப்பதுதான் முக்கியம்.